இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் இஎம்ஐ கார்டுக்கு 2 நிமிஷத்துல எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைலையும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் இஎம்ஐ கார்டு நீங்க புதுசா அப்ளை பண்ணி வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு கெட் இட் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓபன் ஆகும். இதுல வந்து உங்களோட பேன் கார்டுல இருக்கிற மாதிரி நேம் வந்து என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்லாமே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிருச்சு. என்ன ரீசன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணி எனக்கு ரிஜெக்டடா இருந்ததுனால சோ அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி இங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஃபெட்ச் ஆகி இங்க வந்து ஃபில் ஆயிருச்சு. உங்களுக்கு வந்து ஃபில் ஆகல அப்படின்னா ஃபில் பண்ணாத டீடைல் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேம், அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் பேன் கார்டுல இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோட வந்து இங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அதோட சிட்டியை வந்து எடுத்துக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நீங்க வந்து சாலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாயா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்க சாலரிடனா சாலரிடு இல்லனா செல்ஃப் எம்ப்ளாய்னா செல்ஃப் எம்ப்ளாய் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஜெண்டரையும் வந்து செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய் வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி உங்களுக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து ஷோ பண்ணணும். இந்த மாதிரி ஷோ பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல unable to offer for you அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். சோ வேற ப்ராடக்ட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். இந்த மாதிரி லிமிட் காமிச்சது அப்படின்னா நீங்க கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி லிமிட் வந்து காமிக்கல அப்படிங்கிற பட்சத்துல அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. சோ அதுக்கு மேல ப்ராசஸ் வந்து பண்ணாதீங்க. இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண இந்த பர்టిక్యులர் பர்சனுக்கு வந்துட்டு 40,000 ரூபாய் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழே பாட்டம்ல வந்துட்டு ப்ரொசீட் ஃபார் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்குல்ல, சோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது இது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஜிலாக்கரை பேஸ் பண்ணி நம்ம கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சம் டீடைல் எல்லாத்துக்குமே வந்து அலோ கொடுக்க சொல்லும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அலோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணி அலோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் யுவர் கேஒய்சி அப்படின்னு வந்து காமிக்கும். சோ இந்த இடத்துல வந்து ஆதார் கார்டு அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு இருக்கும். சோ இந்த இடத்துல ஆதார் கார்டு அப்படின்னு இருக்குல்ல, அந்த நேர் இருக்கக்கூடிய செலக்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு டீடைல் எல்லாத்தையுமே ஃபெச் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். இதுல உங்களோட மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், உங்களோட போட்டோஸ், அதுக்கப்புறம் உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீடைல் எல்லாமே ஷோ ஆகும். இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு ஜஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கார்டுக்கான ஒன் டைம் ஜாயினிங் ஃபீயா நம்ம வந்து பாத்தீங்கன்னா 530 ரூபாய் நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். சோ இந்த ஜாயினிங் ஃபீயை இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 599 ரூபாயா இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒருத்தருக்கு அப்ளை பண்ணி கொடுக்கும்போது 599 ரூபாய் பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து 530 ரூபாயா கம்மி பண்ணிருக்காங்க. இப்போ பழைய வீடியோஸ்ல உள்ள இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணும்போது எவ்வளவு அமௌண்ட் இருந்தது அப்படிங்கறத காமிக்கிற பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேற ஒரு பர்சனுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்தோம். அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய் தான் அப்ரூவ் ஆயிருந்தது. அவருக்கு வந்து ஜாயினிங் ஃபீ எவ்வளவு போட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. கார்டு ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 530 ரூபாய், அதுக்கப்புறம் வந்து கன்வீனியன்ஸ் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 69, டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 599 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 69 ரூபாய டோட்டலா ரிமூவ் பண்ணிட்டு கார்டு யூஸ் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 530 ரூபாய் மட்டும் தான் நம்மள வந்து பேமெண்ட் வந்து பண்ண சொல்றாங்க. சோ அடுத்தது அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு இப்போ அதுக்கான பேமெண்ட் வந்து பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த 530 ரூபாயை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து யூபிஐ பேமெண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்ல டெபிட் கார்டு இல்ல கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான அந்த 530 ரூபாய் பேமெண்ட்டை வந்து நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா பேமெண்ட் வந்து பண்ணிட்டேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இதை ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம வந்து இந்த பஜாஜ் இஎம்ஐ கார்டு மூலமாக ஆன்லைன் ஆஃப்லைன் எங்கே பர்ச்சேஸ் வந்து பண்ணாலும் ஸோ அதுக்கான பேமெண்ட் மந்த்லி இஎம்ஐ வந்து பே பண்ணுவோம்ல, அதை வந்து நம்ம வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆட்டோ டெபிட் அவங்க பண்ணுறதுக்கு நம்ம வந்து மேண்டேட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அதோட ஐஎஃப்எஸ்சி கோடை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ என்டர் பண்ண பேங்க் அக்கௌண்ட் வந்து சேவிங் அக்கௌண்டா இல்லை கரண்ட் அக்கௌண்டா அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓடிபி மூலமாக கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லை டெபிட் கார்டு மூலமாக கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லை நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்தும் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த 3 மெத்தடில் வந்து உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க, அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு மெத்தடை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். டெபிட் கார்டு மெத்தட் அப்படின்னா என்னன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு இருக்குல்ல, அதோட ஏடிஎம் கார்டு நம்பர், சிவிவி நம்பர், எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர் இது எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட பேங்க் சைட்ல இருந்து ஒரு ஓடிபியை சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மேண்டேட் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆத்தென்டிகேஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேண்டேட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பஜாஜ் ஃபின்சர்வ் அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க எந்த மொபைல் நம்பர்ல இந்த ஒரு கார்டை ஆக்டிவேட் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பரை போட்டு ஒரு ஓடிபி மூலமா லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கார்டு டீடைல் எல்லாத்தையுமே நீங்க அதுல போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்ச்சேசிங் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல தான் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அது பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆன்லைனில் செகண்ட் ஷாப்பிங் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஏதாவது ஆஃபர் வந்து போடுறாங்க, அந்த டைமில் நீங்கள் வந்து 0 காஸ்ட் இஎம்ஐயில் அதுவும் 0% இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு கார்டை நீங்கள் வாங்குறது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோனுமே இதில் வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதுவும் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ் இஎம்ஐ கார்டுக்கு 2 நிமிஷத்தில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தட்.